ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி பார்க்க போகிறோங்க. வாட்டர்மெலான் லைம் மின்ட் மொஜிட்டோ. இது ஒரு சூப்பரான மாக்டெயில் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அரை தர்பூசணி பழத்தை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக ஸ்லைஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததான் இது ஒரு மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நான் இது கூட வந்து ஒரு 3லேருந்து 4 புதினா இலை, சின்ன புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்க்க போகிறேன். போட்டுக்கலாம். அடுத்ததான் இதில் வந்து இனிப்பு சுவைப்புக்காக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். பாருங்கள், இப்போ நான் அதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பவுலில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடலாங்க. ஃபில்டர் பண்ணி அதில் இருக்க வாட்டர் மட்டும் நான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் இதில் வந்து ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது லெமனை வந்து நான் 2 ஹாஃபாக கட் பண்ணி இப்போ வந்து இதோட ஜூஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எடுத்துடலாம். ஒரு ஸ்குவீசர் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிருக்கேன். திரும்ப இன்னொரு ஹாஃப் லெமன் எடுத்து அதோட ஜூஸையும் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்துக்க போகிறேன். அதில் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து சோடா, நான் 100 ml எடுத்திருக்கேன். 2லையுமே வந்து சரி சமமாக வந்து ஊற்றிக்க போகிறேன். நம்ம நிறைய கடையில் வந்து குடிச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சோடா. ஸோ இது வந்து நம்ம குடிக்கும்போது அதே டேஸ்ட் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா. ஸோ கடைசியாக வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஜூஸ். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம வந்து லெமன் மின்ட் எல்லாமே வந்து சேர்க்கறதுனால ரொம்பவே வந்து ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ட்ரிங்க்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களோட ஆதரவை எப்போதும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க.